சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். முன்னுரை. 1914ஆம் ஆண்டை என்றும் மறக்கவே முடியாது. அப்போதுதான் வரலாறு காணாத உலக போரொன்று வெடித்தது. அதே சமயம் வரலாறு காணாத மற்றொரு நிகழ்வும் நிகழ்ந்தது. ஆம், கிபி 1914இல் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் திரைப்படமாக வெளியிடப்பட்டது. நகரும் புகைப்படங்களுடன் ஒளியும் இணைக்கப்பட்டு வெளிவந்த இத்திரைப்படமானது பார்வையாளரை வெகுவாய் கவர்ந்தது. அதுவரையிலுமே நீண்டதொரு காவியத்தில் ஒளியும் வண்ணங்களும் இணைத்து தயாரிக்கப்பட்டது இல்லை. இது அனைத்து தொழில்நுட்ப சாதனைகளையும் முறியடித்தது மட்டுமன்றி அதன் பார்வையாளர்களின் எண்ணிக்கையையும் தொடர்ந்து உச்சத்திலேயே வைத்திருந்தது. ஐக்கிய அமெரிக்க நாட்டிலும் கனடாவிலும் மேற்கு ஐரோப்பாவிலும் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக திரையிடப்பட்ட இந்த சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகமானது வருகை தந்த பார்வையாளர்களை மெய்மறக்கச் செய்தது. காலம் கடந்து நிலைத்திருக்கும் அதில் சொல்லப்பட்ட தகவல்கள் யாவும் கிபி 1914இல் இந்த சிறிய புத்தகத்தில் வெளியிடப்பட்டது. வரலாறு பற்றிய இவ்வளவு விரிவான வேதாகம விளக்கங்கள் இதற்கு முன் அளிக்கப்பட்டது இல்லை. இது யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலமானது நமது நாட்களில் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை கணித்து கூறியுள்ளது. இந்த ஆபத்து காலம் மனித சரித்திரத்தின் பொற்காலத்திற்கு வழிவகுக்கப் போகிறது. சமகால வரலாற்றாசிரியரின் தலைவர் திரு அர்னால்டு டாயின்பி என்பவர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தை முன்னறிவிப்பில்லாத உபத்திரவங்களின் காலம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவின் ராஜ்யம் எனும் பொற்காலம் வரப்போகிறது. காப்புரிமை பெறப்பட்ட இதனுடைய விளம்பர பதிப்பில் காணப்பட்ட துணியால் அட்டையிடப்பட்ட அசல் காட்சி தொகுப்பு அனைத்தையும் இதன் பதிப்பகத்தார் அப்படியே முழு வண்ண வடிவமாக மிகவும் கவனமாக பிரதி எடுத்திருக்கிறார்கள். இதன் மூலப்பிரதி கருப்பு வெள்ளை படங்களை பயன்படுத்தி அச்சிடப்பட்டிருந்தது. அதே சமயம் இதன் மறு பதிவுகளோ கருஞ்சிவப்பு நிற மையில் வெளிவந்தது. இதன் கண்ணாடியிலான கையால் வரையப்பட்ட அசல் வில்லைகள் ஸ்லைடுகள் யாவும் டிஜிட்டல் முறையில் மீட்டெடுக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒவ்வொரு தாளின் ஓரங்களும் கூட மீண்டும் கவனமாக வரையப்பட்டுள்ளன. இதன் அட்டைப்படமானது மூலப்பிரதியை நகல் எடுப்பதன் மூலமாக மீண்டும் உருவாக்கப்பட்டது. இதன் பெயரையும் செயல்முறையையும் தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் பதிப்புரிமையை பெற்றிருக்கிறோம். மாறாக மற்றவர்களின் நற்பணியை தடுப்பதற்காக இல்லை. 1914இல் முதல் பதிப்புரிமை பெறப்பட்டது. சர்வதேச வேத மாணவ ஐக்கிய சபை IBSA, லண்டன் மற்றும் புரூக்ளின், நியூயார்க்கு. இந்த சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் முற்றிலும் பொதுஜன பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தரும்படிக்கு கேட்டுக்கொள்கிறோம். எங்களது இந்த விளக்க படங்களின் மாபெரும் தொகுப்பானது நூற்றுக்கணக்கான கலைஞர்களுடைய பல வருட உழைப்பாலும் பெரும் பொருட்செலவாலும் உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். அது மட்டுமன்றி பொருத்தமான இசை நாடக மேடைகள் மற்றும் பெரிய கலை அரங்கங்களுக்கான பெருத்த செலவும் மின்விளக்கு, விளம்பரம், கண்காட்சியாளரின் பயண செலவுகளும் அவற்றின் பராமரிப்பு செலவுகளும் இதில் அடங்கும்.
ஒரு வருடத்திற்கு மேலான பள்ளி படிப்புக்கு ஆகும் செலவுக்கு இணையான பொருட்செலவில் கற்றுக் கொடுக்கும் இந்த மிக அற்புதமான வேலையை பொது செலவில்தான் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இது முடியாது போனதால் அநேக கொடை வள்ளல்களை கவர்ந்திழுக்கும் என்கிற நம்பிக்கையிலும் உலகெங்கும் கொண்டு செல்லப்படும் என்கிற நம்பிக்கையிலும் எங்களது சபை ஐக்கியம் இப்பணியினை தொடங்கியிருக்கிறது. இது ஒரு வற்புறுத்தலின் பேரிலான வேண்டுகோள் இல்லை. நாங்கள் ஒருபோதும் அவ்வாறு கேட்டதில்லை. கூடுமானவரை சிறியதோ பெரியதோ தங்களால் இயன்றளவுக்கு எங்களோடு ஒத்துழைக்கும்படிக்கு அனைவருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக மட்டுமே இக்காரியத்தை முன்வைக்கிறோம். இப்படியானவர்களுக்கு படங்களை வழங்கி துணை புரிவோம் அல்லது அவர்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்றலாம். இந்த நாடகம் எந்த சபை பிரிவையும் சார்ந்தது இல்லை. மாறாக எல்லா வகுப்பாருக்கும் பொதுவானதாகும். இது தரும் அறிவானது விசாலமானதாகும். மேலும் தேவன் பேரில் விசுவாசம் வைத்து அவர் மீதும் வேதாகமத்தின் மீதும் ஆழமான அன்பு கொள்ளச் செய்து எல்லா மனிதருக்குமான ஒரு விசாலமான கிறிஸ்தவ கரிசனையையும் உண்டாக்கச் செய்யும். கத்தோலிக்கர், புராட்டஸ்டாண்டுகள், யூதர் என அனைவரும் எவ்வித பாகுபாடுமின்றி வருவதற்காகவே கிறிஸ்தவ தேவாலயங்களை பயன்படுத்தாமல் பொது அரங்கங்களை பயன்படுத்தியுள்ளோம். இந்த தர்ம செயலால் ஏழை பணக்காரர் என அனைவரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக கண்காட்சிகள் யாவையும் இலவசமாக்கியுள்ளோம். இந்த சொற்பொழிவுகளை மேற்கொண்டு எதிர்கால தியானத்திற்கென்று பாதுகாத்து வைக்கும் விதத்தில் இந்த நாடகத்தின் ஒவ்வொரு காட்சிகளும் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இவை ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒன்றாகும். எனவே அரங்கத்தின் வாசல்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ளும்படி இதனை காகித வடிவில் வைத்திருக்கிறோம். ஆர்வமுள்ளவர்களுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்படும். இந்த காட்சிகளுக்கு இன்னும் சிறப்பானதொரு அழைப்பு உண்டு. அதன்படி கைக்கு அடக்கமான காகித வடிவிலான அழைப்பு ஒவ்வொன்றும் 10 சென்டுக்கும், துணி வடிவிலான அழைப்பு ஒவ்வொன்றும் 25 சென்டுக்கும் நாங்கள் வழங்குகிறோம். மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களே இவைகளை வாங்குவதால் விசேஷமாய் ஒதுக்கப்படும் இலவச இருக்கைகளுக்கு இவர்கள் செல்லலாம். $1 மிகவும் விசேஷமான பிரதி ஒன்றும் இருக்கிறது. ஜரிகை ஓரங்களுடன் துணியால் அட்டையிடப்பட்ட இதில் எல்லா சிறிய சொற்பொழிவுகளும் ஏறக்குறைய 400 விளக்க படங்களும் மெல்லிய காகித மேற்பூச்சுடன் அச்சிடப்பட்டுள்ளது. இதை வாங்குவோர் இந்த நாடகத்தின் 3 பகுதிகளையும் பார்ப்பதற்கு விசேஷமாக ஒதுக்கப்படும் இருக்கைகளை இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம்.